அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வறுமைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருளாக இஸ்லாமும் கல்வியும் எனும் தலைப்பில் கல்வி குறித்த ஒரு இஸ்லாமிய பார்வையை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட சொன்னோம், மக்கள் மற்ற இடங்களுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருமணத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் கூட சீக்கிரம் போயிடுறாங்க. நேற்று லால்பேட்டை பக்கத்தில் அந்த ஆயங்குடிங்கிற ஊரில் ஒரு 94 வருடங்களை கடந்த ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தேன். நிகழ்ச்சி 2 மணி. ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில கூட 2 மணி அப்படின்னா 2:15 எல்லாம் ஃபுல்லான பிறகு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆனால் வாரம் வாரம் இங்கு ஜும்மா செய்யப்படுகிறது. இந்த ஜும்மாவுக்காக பல பிரத்யேகமான மெனக்கடல்கள் தேவைப்படுகின்றன. ஒரு ஜும்மாவை தயாரிக்கும் போதுதான் அதனுடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஜும்மா தொடங்கும் போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மக்கள் இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு கூடுதலாக 30 நிமிடங்கள் இந்த ரப்புக்காக, ரப்புடைய மார்க்கத்துக்காக நான் உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம். நீங்க உயிரெல்லாம் விட வேணாம், குறைஞ்சது 30 நிமிஷம். ஒரு நாளையுடைய 24 மணி நேரத்துல ஒரு வாரத்தில் 30 நிமிடங்கள் நம்மால் கூடுதலாக செலவிட முடியவில்லை. இந்த உலகத்தில் ஏதாவது பலன் கிடைக்கிற என்ன பண்றோம், கூடுதலாக செலவிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். வாட்ஸ்அப்ல ஒரு சகோதரர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்ன மெசேஜ் அனுப்பிச்சுன்னா, மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு ஒரு குழு, அது நல்ல குழு. அந்த குழுவை நீங்க சேர்ந்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல நானும் சேர்ந்தேன். அதுல என்ன அப்படின்னா, தினந்தோறும் 4:35க்கு அலாரம் இல்லாம நீங்க எழுந்திருக்கணும். கரெக்டா அது பிராக்டிஸ் பண்ண அலாரம் இல்லாம எழுந்திருக்கணும். அது உட்காந்து 60 நிமிஷம் ஒரு பேச்சு கேட்கிறோம். அந்த 60 நிமிஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா கேட்கிறோமே தவிர, அந்த வெள்ளிக்கிழமையான சூரத்துல் கஹ்ஃபுடைய ஒரு 10 வசனங்களையாவது ஓதுவதற்கு ஒரு 15 நிமிடம் கூட நமக்கு தேவைப்படாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்கள், அது உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்குங்கிறாங்க.
வெள்ளிக்கிழமையில கூடுதலாக நம் நேரத்தை தியாகம் செய்தால் அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் திருப்பு முனை தருவான் நினைக்கவே முடியாது. சில நேரத்தில் ஒரு பேச்சு, ஒரு புத்தகம், எது வேணா ஒரு மனுஷனுடைய லைஃப் அப்படி புரட்டி போடும். அப்ப இனி இங்கு வரக்கூடியவர்களாவது வராதவர்களுக்கு ஜுமாவுடைய அந்த முழுமையான பயனை உருவாக்கிக் கொள்வதற்கு அது 12:40 போட்டு 12:00 இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அப்பயாவது மக்கள் எல்லாம் வந்துடணும்னு சொல்லிட்டு, ஸோ ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வருவதற்கு முதல்ல நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இப்போ இஸ்லாமும் கல்வியும் அவங்கள்ட்ட பேசக்கூட சொன்னேன், யாராவது சூடான ஐஸ்கிரீம் பார்த்துருக்கீங்களான்னு. சூடான ஐஸ்கிரீம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை இல்லையா? ஐஸ்கிரீம்னா குளிர்ச்சியாக தான் இருக்கும். அதே போல இஸ்லாமும் கல்வியும் என்பது நிறைய பேருக்கு ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. இஸ்லாத்துக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் இந்த உலகத்தில் கல்வி இல்லாமல் வாழவே முடியாதுன்னா வாழ முடியும், நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்வி இல்லாமல் ஒரு தனி மனிதன், ஒரு சமூகம் உயர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு உயர்ந்த சமூகங்களை பாருங்க. இன்னைக்கு சொல்றோம் இந்தியாவில் மிக சிறுபான்மையினரான ஒரு சமூகம், அவங்க தான் இன்னைக்கு இந்தியாவை தங்களுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க இல்லையா? மிக சிறுபான்மையினர். நாமளா சிறுபான்மையினர் இல்லை, நாம கிட்டத்தட்ட 20% முஸ்லீம்கள் தான் நாட்டில் இருக்கிறோம். வெறும் 3% உள்ள சிறுபான்மையினர் ஒட்டுமொத்த இந்தியாவை தங்களை கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா இல்லையா? அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது கிடையாது, வாழ்க்கையுடைய கோஷம் போடுறது கிடையாது, மக்களுக்கு முன்னால் நல்லவர்களை செய்வது கிடையாது. அதே போல உலகத்தினுடைய கண்ட்ரோல் வைத்திருக்கக்கூடிய யூதர்களும் மிக சிறுபான்மையினர் தான். அப்ப 2 பேரும் எந்த அடிப்படையில் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த சமூகம் கல்வியிலே முன்னேறி இருக்கிறது. கல்வியிலே முன்னேறிய காரணத்தினால் இந்த இந்திய நாட்டை, உலகத்தை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய தகுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நமக்கு பணம் நம்மை வசதியாக்கும், பதவி மனிதனை உயர்த்தும். ஆனால் உண்மையிலே கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக்கும். நாம் மனிதனாக இருக்கணும், ஒரு கல்வி நாலேஜ் வேணும். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ரசூலோட ஹதீஸ்கள் இருக்குல்ல, இந்த ஹதீஸ் கிதாபுகள் எடுத்து புரட்டினீங்கன்னா ரசூலுல்லாஹ் யாரையாவது பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பெயரை சொல்லி பாராட்டுவார். பிலாலே, நீர் என்ன அமல் செய்கிறீர்? உம்முடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் கேட்கிறது சொல்றாங்களா இல்லையா? அங்க என்ன சொன்னாங்க? பிலாலே பேர் சொல்லி சொல்லுவாங்க. நல்லவர் சொல்லும் போது மனிதர்களை பாராட்டணும், அந்த பழக்கம் நமக்கு வேணும். அது அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். அதே போல என்ன சொல்றாங்க? எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு ஒரு நபியாக இருக்க வேண்டும் என்றால் அது உமராகத்தான் இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள். எனக்கு பதிலாக ஒரு மனிதர் நபியாக வருவதாக இருந்தால் அது அபூபக்கராக இருக்கும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பேர் சொல்லி சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் ஏதாவது தவறு செய்யக்கூட என்ன பண்ணுவாங்க? இந்த மனிதர் பெயரை சொல்ல மாட்டார்கள். ஒரு காத்தரவி வந்தார், ஒரு நகரவாசி வந்தார், ஒரு மதீனாவாசி வந்தார், ஒரு கிராமவாசி இந்த தவறை செய்தார், ஒரு கிராமவாசி பள்ளி வாயிலுக்கு வந்தபோது சிறுநீர் கழித்தார், இப்படிதான் இருக்கும். எந்த ஹதீஸ்லயுமே தவறு செய்வர்கள் வரக்கூடிய ஹதீஸ்ல பெயரை பார்க்க முடியாது. இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு அதை குறித்து நாலேஜ் வேணும் இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கல்வி என்பது வேண்டும். அப்ப கல்வி மட்டும்தான் இந்த உலகத்துல மனிதனை மனிதனாக்கக்கூடிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு பொது சமூகத்துல நடைமுறையில முஸ்லிம்கள் என்றால் என்ன ஒரு சித்திரம் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த சும்மா விளையாட்டா சொல்லுவாங்க, நான் கூட ரொம்ப நாள் அது உண்மைன்னு நினைச்சிருந்தேன். இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்குல்ல, அதாவது மேல ஆரஞ்சு, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை. ஆரஞ்சு இந்துக்களுக்கு, வெள்ளை என்பது கிறிஸ்துவர்களுக்கு, அந்த கீழே இருக்கக்கூடிய பச்சை என்பது
முஸ்லிம்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம், அந்த நீளம் என்பது பௌத்தர்களுக்கு என்று ரொம்ப நாளாக சொல்லுவாங்க. நான் அது உண்மைன்னு நம்பிட்டு இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி எப்படி பச்சைங்கிற ஒரு பொருள் மட்டும், அந்த ஒரு கலர் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய ஒரு குறியீடாக நாம் நினைத்திருந்தோமோ, அதே போல முஸ்லிம்கள்லாம் பொது சமூகத்தில் எப்படிப்பட்ட குறியீடு இருக்குன்னா, அதாவது இந்த திரைப்படங்கள்ல, பொது ஊடகங்கள்ல, மீடியாக்கள்ல முஸ்லீம்கள் தமிழை பேச தெரியாது, முஸ்லீம்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், முஸ்லீம்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை தான் செய்வாங்க, எல்லா நேரமும் 24/7 பிரியாணி சாப்பாடை பற்றி நினைச்சிட்டு இருப்பாங்க என்பதை போன்ற கற்பிதங்கள் தான் இன்றைக்கு பொது சமூகத்தில் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இதுதான் நம்ம அடையாளமா? வெறும் லுங்கியும், வெறும் புர்காவும், வெறும் பிரியாணியும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்பது அறிவு, ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்பது கண்டுபிடிப்புகள், ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்பது புத்தகங்கள். ஏன் இது மக்களுக்கு தெரியலன்னா, நமக்கே முதலில் தெரியல. எந்த ஜும்மாக்களில் இது பேசப்படுகிறது? இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியை குறித்து தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகளில் பேசுகிறார்கள்? அரபு மொழியில இல்லாத இலக்கியங்கள் இல்லை, அரபு மொழியில் இல்லாத மருத்துவ நூல்கள் இல்லை, அரபு மொழியில் இல்லாத புதினங்கள் இல்லை, அரபு மொழியில் இல்லாத புத்தகமே இல்லை. ஆனா நாம் என்ன பண்றோம்? அரபு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது வெறும் மார்க்க விஷயங்களை மட்டும் தான் மொழிபெயர்க்கிறோம் இல்லையா? அப்ப என்ன நினைப்பாங்க? அரபு மொழியில வெறும் ஜக்காத்து, சதக்கா, நோன்பு, அதை தாண்டி இஸ்லாத்துல ஒன்றுமில்லை என்பதை போல என்ன பண்ணுவாங்க? நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த உலகத்துல இஸ்லாம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் கொடுத்தது. உலகத்தில் எந்த மார்க்கமும் குர்ஆனுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட இன்ஜீலாக இருக்கட்டும், ஃபுர்கானா இன்ஜீலாக இருக்கட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், எந்த வேத புத்தகத்திலும் கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை. மாறாக திருக்குர்ஆன் தான் அது இறங்கிய முதல் வசனமே ஓதுவீராக, படிப்பீராக, ரீட் இன் தி நேம் ஆஃப் யுவர் லார்ட் என்று முதல்ல படிப்பை பற்றி பேசுது. வணக்கத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால், தொழுகையை பற்றி சொல்வதற்கு முன்னால், நோன்பை பற்றி சொல்வதற்கு முன்னால், சதக்காவை பற்றி சொல்வதற்கு முன்னால், ஜிஹாதை பற்றி சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் முதல்ல எதை சொல்றான்? படிங்கிறான். முதல்ல படி. படிச்சாதான் முதல்ல இறைவன் யாருன்னு தெரியும் இல்லையா? ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் வணங்கக்கூடாது? யாருக்கு தெரியும்? படிப்பு இருந்தால் தான் தெரியும், அந்த அறிவு இருந்தால் தான் தெரியும், அந்த நாலேஜ் இருந்தால் தான் தெரியும். அப்ப அது வந்து எப்ப நமக்கு கிடைக்கும்னா இல்மு இருக்கும் போதுதான். ஒரு முறை வடநாட்டில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மிகப்பெரிய இந்து மதத்தினுடைய பண்டிதர், அதாவது இந்து மதத்தினுடைய எல்லா வேதங்களையும் கரைத்து பிடித்தவர், திரிவேதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ND திவாருடைய பேரர் ஆச்சாரிய திரிவேதி. அவர் பேர் ஞாபகம், ஆச்சாரிய திரிவேதி. அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கார். அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு நீதி போதனை வகுப்பு நடத்துவதற்காக. அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்றாங்க, இங்க 6வது இம்ரான் ஒரு பையன் படிக்கிறான், நல்ல பையன், நல்ல மார்க்ஸ்லாம் எடுப்பான், ஸ்போர்ட்ஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் வீட்டுக்கு போனான்னா தொழுது வரட்டு ரொம்ப லேட்டா வரான், அவனுக்கு எப்பொழுதும் 2 பீரியட் வந்து கட் ஆயிடுது, அதனால ஒரு குறிப்பிட்ட பாடத்துல அவன் மார்க் குறைவாக வாங்குகிறான் என்று சொன்ன போது அந்த மாணவனை கூப்பிட்டு கேட்கிறார். அந்த மாணவன் சொல்றாரு, பரவாயில்லப்பா, நீ வந்து எங்களை மாதிரி இல்லாம இறைவனுக்காக, இறைவனை நினைவு கூறுவதற்காக வெள்ளிக்கிழமை கரெக்டா போற, நல்ல விஷயம். ஆனா நீ ஏன் அந்த பீரியடை கட் பண்ணிட்டு போனோம்? கரெக்டான கேள்வி. நீ ஏன் பீரியடை கட் பண்ணிட்டு போனோம்? இரவு வீட்டுக்கு போன பிறகு பொறுமையாக நிதானமாக உங்களுடைய இறைவனை வணங்கிக்கலாமே
அவர் வந்து இது குதர்க்கமான சூழலை இயல்பா சொல்றார். அப்ப அந்த 6வது படிக்கக்கூடிய இம்ரான் சொல்றான், அருமையான பதில், லைஃப்ல மறக்கவே மறக்காத பதில். இன் யுவர் ரிலீஜியன் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் காட்ஸ், வேர் டு ப்ரே, வென் டு ப்ரே, ஹவு டு ப்ரே. உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் உங்கள் கடவுள்களை கட்டுப்படுத்துகிறீர்கள், எங்கு தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும். In my religion, my God is controlling me, where to pray, when to pray, how to pray. என்னுடைய மார்க்கத்தில் என் இறைவன் என்னை கட்டுப்படுத்துகிறான். என்னுடைய மார்க்கத்தில் என் இறைவன் எனக்கு கட்டளையிடுகிறான். நான் எப்போது தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும். இவ்வளவு ஒரு பதில் பாருங்க. அந்த 6வது படிக்கக்கூடிய மாணவன் அப்படியே அந்த மனுஷன் அசந்துடுறார். அந்த ஆச்சாரிய திரிவேதி தான் பின்னால் அகமது பண்டிட்டாக மாறி மிகப்பெரிய அழைப்பாளராக மாறுகிறார் என்பது வேற விஷயம். அப்ப இந்த கல்வி, அந்த ஹிக்குமத்து, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை பதில், நம்ம நினைக்கிறவங்க 30 நிமிஷம் முன்னாடியே ஜும்மாவுக்கு போகணுமா, 30 நிமிஷம் வீட்லயே ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை, நேரம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ 30 நிமிஷம் கரெக்டா 12:40 இங்க வந்தவங்க எதையாவது உலகத்துல இழந்திருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப இந்த ஒரு கேள்வி அந்த மாணவன் கொடுத்த பதில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஆச்சாரிய திரிவேதி அகமது பண்டிட்டாக ஹைதராபாத்தில் செட்டில் ஆகி இன்றைக்கு பலருக்கு இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, வாசி, கற்றுக்கொள், சிந்தி. ஏன்னா யாருடைய ஈமான் இல்மு இல்லையோ அந்த ஈமான் முழுமை பெறாது. காரணம் என்னன்னா, எப்போது வேண்டுமானாலும் ஒரு ஆவிலை வழிகெடுப்பது சைத்தானுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு வணக்கசாலியை வழிகெடுப்பது வணக்கத்தின் பெயரை சொல்லியே இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை கொண்டு அவரை எளிதாக வழிகெடுத்து விட முடியும். ஒரு ஆலிமை வழிகெடுப்பது ரொம்ப சைத்தானுக்கு கஷ்டமான விஷயம். 1000 ஆவிதைகளை வழிகெடுப்பதை விட ஒரு ஆலிமை வழிகெடுப்பது சைத்தானுக்கு கடினமான விஷயம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் கல்வி, பெண் கல்வி, முதியோர் கல்வி அப்படிலாம் பிரிக்கல. பிறக்கக்கூடிய நேரத்திலிருந்து இறக்கக்கூடிய கடைசி மூச்சு வரைக்கும் படிக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோடே இருப்பாங்க. ஆனா தினந்தோறும் வேலைக்கும் போகணும். வேலைக்கு போனா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன ஹதீஸ் சொன்னாங்க, அன்னைக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாங்க என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஹாஜிர்களை ஹிஜ்ரத் செய்த பிறகு ஒரு மனிதரை இன்னொரு மனிதருக்கு சகோதரர் ஆக்குறாங்க. நீங்க இன்னையிலேருந்து இன்னாருக்கு சகோதரர். அவங்க 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், நீ ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து இன்னைக்கு என்னென்னலாம் பாடம் நடத்துறாங்களோ கேட்டுக்கோ, நான் இரவு வந்த பிறகு எனக்கு சொல்லிக் கொடு, நாளைக்கு நீ வேலைக்கு போ, நான் இருந்து அதை கேட்டுக்கிறேன். அப்ப அந்த வேலையை கூட விட்டு அந்த வேலையை கூட பகிர்ந்து கொண்டு அந்த சஹாபாக்கள் அப்படி பெருமானாரிடத்திலே கல்வி பயின்ற காரணத்தினால்தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரலும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, அறிவை இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இபாதத், அது ஒரு கடமை. அறிவு என்பது ஒரு நடவடிக்கை அல்ல, அறிவை தேடுவது என்பது ஒரு இபாதத் என்று சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம குடிக்கக்கூடிய காஃபியிலிருந்து இன்னைக்கு மொபைல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுத என்கிரிப்டட் கோட்ஸ் வரைக்கும் கண்டுபிடித்தவர்கள் முஸ்லீம்கள். இந்த உலகத்தினுடைய முதல் வரைபடத்தை வரைந்தவர் ஒரு முஸ்லீம். இந்த உலகத்தின் முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்கள் ஒரு முஸ்லீம். இன்றளவும் நாம ஆபரேஷன்ல பயன்படுத்தக்கூடிய பலவிதமான அந்த சிகிச்சைக்கான கருவிகளை கண்டுபிடித்தவர்கள் ஒரு முஸ்லீம்.
இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய பல ரசாயனங்களை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லீம். அப்படி முஸ்லீம்கள் கண்டுபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு வானத்திலே கூட பல நட்சத்திரங்களுக்கு முஸ்லீம்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி முஸ்லீம்கள் கண்டுபிடிக்காத துறையே கிடையாது. நாம ரொம்ப நாளா நினைச்சிருந்தோம் காஃபிங்கிற ஒரு விஷயமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தமானதை நினைத்திருந்தோம். அந்த காஃபியை கண்டுபிடிச்சது கூட நாம தான். அந்த காஃபி நாம் குடிக்கிற காஃபியிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது முஸ்லீம்கள். ஆனால் அந்த 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு கூட என்ன தெரியுமா இல்ல, மனிதனை அழிக்கக்கூடியதாக இல்லை. எந்த ஒரு முஸ்லீமோ இன்னொரு மனிதனை கொல்லக்கூடிய ஆயுதங்களை, அணுகுண்டுகளை, வெடிகுண்டுகளை, டைனமைட்டுகளை கண்டுபிடிக்கும். எந்த ஒரு முஸ்லீம் என்ன பண்ணல, மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கவில்லை. எந்த ஒரு முஸ்லீமும் மண்ணை மலடாக்கக்கூடிய எந்த செயற்கை உரங்களை கண்டுபிடிக்கவில்லை. ஏன் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சயின்ஸ்ல யாராவது முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்க கண்டுபிடிக்கிறத எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க? நாம புகழ் பெறும், நாம பிரபல்யமாகணும், இதன் மூலமாக நாம் இன்னும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். ஆனால் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த முஸ்லீம்கள் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை கூட கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரைக்கும் கண்டுபிடிப்பது என்று சாதாரண விஷயம் அல்ல, அதை ஒரு இபாதத்தாக கருதினார்கள். நாம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வே பதில் சொல்லணும். நல்லதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான், நம்மை தண்டித்து விடுவான் என்பதை முழுமையாக நம்பினார். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறார், நபியே குல், நபியே நீர் கூறுவீராக, என்னது, அறிந்தோரும் அறியாதவரும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அறிந்தோரும் அறியாதவரும் சமமாவார்களா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கும் ஒரு சாதாரண முஸ்லீமுக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறாங்க. ஒரு முஸ்லீமுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அது எதுக்கு சொல்றாங்க? எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் கல்வி அறிவு உடையவனுக்கு கல்வி அறிவு இல்லாதவனுக்கும் என்று சொல்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்து விட்டு இப்படிப்பட்ட கல்வியை வலியுறுத்தக்கூடிய கல்வியை பற்றி தான் முதல் வசனமே இறங்கிய ஒரு மார்க்கத்தில் பிறந்து இன்றைக்கு கல்வியில ரொம்ப பின்தங்கிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை நீங்க புரட்டி பாருங்க. தொழுகையை பற்றி அதிகபட்சம் போனா விரல் விட்டு இந்த ஒத்த 2 விரல்ல எண்ணிடலாம், அவ்வளவு தூரம் தான் தொழுகையை பத்தி வருது. நோம்பு பத்தி ஒத்த விரல்ல எண்ணிடலாம், அவ்வளவுதான் வருது. ஆனால் இல்மை குறித்து 750க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா? அவர்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறனவா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? சிந்திங்கிறான். அழிந்து போன சமூகத்துல உங்களுக்கு படிப்பனை இருக்கிறது. யார் அறிவுடையவர்களோ அவர்கள் சிந்திப்பார்கள். அறிவுடையவர்களுக்கு படிப்பனை இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்? சிந்திக்க சொல்லுகின்றான், படிக்க சொல்லுகின்றான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இல்ம் என்பதை நாம் என்னவா எடுத்துக்கூடாது? குர்ஆன் மட்டும் படிக்கிறது அப்படி அல்ல. வானியல், மருத்துவம், கணிதம், வரலாறு எல்லாத்தையும் உள்ளடக்கிய முழுமையான அறிவைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கும் போது எப்படி துஆ கேட்டாங்க தெரியுமா? இறைவா, பயனுள்ள கல்வி எனக்கு தருவாயாக. உலக கல்வி தராத அப்படி இல்லை, பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வினா என்ன? எது எல்லாம் இந்த சமூகத்துக்கு பயன் தருமோ. ஒருவர் மருத்துவம் படிக்கிறாரு, மருத்துவம் படிச்சு கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு வச்சுங்க, அதுதான் இஸ்லாத்தின் பரவல் இபாதத். ஒருவர் குர்ஆனை ஓதுறார், குர்ஆனை அரபு கத்துக்கிறார், அதை கொண்டு மார்க்கத்தில் முரணான விளக்கங்களை சொல்கிறார் என்றால் அது இபாதத் அல்ல, அது வழிகேடு. எதை கற்கிறார் என்பது முக்கியம் அல்ல, அதை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதுதான் முக்கியம்.
அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, இஸ்லாத்துல ஷஹீதுகளுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக எவனொரு ரத்தம் சிந்துகிறானோ அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் அந்த ஷஹீதுக்கே சொல்றாங்க, ஷஹீதுடைய ரத்தத்தை விட ஒரு அறிஞருடைய பேணாமை உயர்வானது. ஒரு ஷஹீதுடைய ரத்தத்தை விட ஒரு அறிஞருடைய பேணாமை உயர்ந்தது. ஏன்னா ஒரு அறிஞரால் பல ஷஹீதுகளை உருவாக்க முடியும், ஒரு அறிஞரால் பல ஆட்சியர்களை உருவாக்க முடியும், ஒரு அறிஞரால் பல ஆளுமைகளை உருவாக்க முடியும். அல்லாஹ் இந்த சமூகத்தை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரேடே எடுத்துட மாட்டான். முதலில் உள்ள அறிஞர்களை தன் புறத்தில் எடுத்துக் கொள்வான். எப்போ ஒரு சமூகத்துல அறிஞர்கள் கொண்டாடப்படவில்லையோ, எப்போ ஒரு சமூகத்துல அறிஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அந்த சமூகம் அழிவை நோக்கி செல்கிறது என்பதை நாம் என்ன பண்ணோம், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது. அதே சமயத்தில் அந்த கல்வி என்பது சுயநலம் மிக்க கல்வியா இருக்கக்கூடாது. நிறைய பேர் படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கிறதுனால தான் நீ கேள்வி கேஸ் போகிறோம் வைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா, என் பையன் படிச்ச எதை படிச்சா சம்பளம் நிறைய கிடைக்கும், எதை படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், அது நல்ல விஷயமா, அது மட்டுமே நோக்கமாக இருந்து விடக்கூடாது. நான் பெற்ற கல்வியின் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்னால் என்ன தர முடியும்? ஒன்றும் இல்லை, கார்பரேட்னாலே மற்றவங்க ரத்தத்தை உறிஞ்சது தான் கார்பரேட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கார்பரேட்டுக்கே என்ன சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஒரு பிசினஸ் பண்றது சமூகத்துல, அப்ப நீ என்ன பண்ண, ஒரு லாபத்துல ஒரு பங்கை ஒதுக்கி சமூகத்துக்கு திருப்பி செலுத்து. அதாவது நிறைய ஊர்கள்லாம் பார்க்கலாம், நம்ம ஊர்லாம் பார்க்கலாம், மரம் நடுவாங்க, ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணுவாங்கன்னா இது அரசு அப்படி கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறது. ஒரு கார்பரேட்டுக்கே அப்படின்னா ஒரு முஸ்லீமாக நான் இந்த சமூகத்தின் மூலமாக கல்வி பெற்று இந்த சமூகத்தில் தான் பாடம் பயின்று இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருக்கிற நான் இந்த சமூகத்துக்கு என்ன திருப்பி தர போறேன் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய கல்வி இருக்க வேண்டும். அது எப்போ வரன்னா அந்த கல்வியோடு இஸ்லாமிய விழுமியங்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா ஒரு முஸ்லீம் பெயர் இல்லாம ஒருவர் வந்தால் என்ன சமூகத்துக்கு பயன் கிடைக்குமோ அதே தான். ஒரு பெயரளவிலே மட்டும் முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய சிந்தனையை உள்வாங்காத, இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை புரிந்து கொள்ளாத ஒரு முஸ்லீமாவும் ஏற்படும், அவ்வளவுதான் ஏற்படும். அப்ப கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த கல்வி என்பது உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய கல்வியாக, உள்ளத்தை தெளிவாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். நீங்க பாக்குறோமா இல்லையா, நிறைய பேர் முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க, டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தாங்கள் உருவாக்கிய ஒரு கல்வியின் முன்னால் விழுந்து கிடப்பார்கள். அதோ உலகத்துல டாக்டரேட், ஏதோ அட்டாமிக் மாலிகுலர்ல பிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கிட்டு ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் காலில் விழுந்து கிடப்பாங்க, மனிதர்கள் கால்கள் விழுந்து கிடப்பார்கள். அதை கம்பேர் பண்ணா எதுவும் படிக்காத ஒரு சாதாரண முஸ்லீமுடைய ஈமான் மிக உயர்ந்தது. ஏன்னா அவன் யார் முன்னாலும் தன்னுடைய தலையை தாழ்த்த மாட்டான். அப்ப கல்வி என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் என்ன இருக்கணும், பண்பு நலன்கள் கொண்டதாக அறத்துடன் கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை தான் அல்லாஹ் சொன்னாங்க, பயனற்ற கல்வியை விட்டு என்னை தூரமாக்குவாயாக. கல்வி கற்பதனுடைய அடிப்படை என்னன்னா, என்னை இன்னும் பணிவானவனாக, இந்த சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவனாக, இன்னும் என்னை அடக்கமானவனாக மாற்ற வேண்டுமே தவிர அந்த கல்வியை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அகங்காரம் பிடித்தவர்களாக, பெருமை பிடித்தவர்களாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் அந்த தப்பு தான் செஞ்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் மனிதனை ஆதத்தை படைப்பதற்கு முன்னால் எல்லா மலக்குகள்கிட்டையும் ஆலோசனை கேட்கிறான். அவங்கள கேட்கிறாங்க, எதுக்கு ஒரு தனியாக ஒரு படைக்கிற, நாங்கள் தான் உன்னை துதிப்பதற்கு புகழ்வதற்கு இருக்கிறோம் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்றான், நான் அறிவதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஆதத்தை படைத்து
ஆதத்துக்கு எல்லா பொருட்களுடைய அறிவை கற்றுக் கொடுத்து எல்லா மலக்குகளையும் சஜிதா செய்ய சொல்றான். எல்லாரும் சஜிதா செய்தார்கள், யாரை தவிர? இப்லீஸை தவிர. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இப்லீஸ் ஆணவம் பிடித்தான். ஏன் ஆணவம் பிடித்தான்? தனக்கு அறிவு இருக்கின்ற காரணத்தால் ஆணவம் பிடித்தான். என்ன சொன்னா அல்லாஹ்ட்ட? நான் நெருப்புல படைச்சேன், மனித மண்ணுல படைச்சேன், நான் போய் நெருப்பு மண்ணுக்கு முன்னால் மண்டியிடுமா என்று லாஜிக் பேசிய காரணத்தினால். சொல்வது யாரு? அல்லாஹ். யார் சொன்னாங்க முக்கியம். அதை யோசிக்காமல் அறிவின் காரணத்தினால், பெருமை தலைக்கேறிய காரணத்தினால் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்க மாட்டான். எல்லா மனிதர்களுக்கும் பகைவனாக மறுமை நாள் வரைக்கும் என்ன இருப்பான்? ஷைத்தான் இருப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கல்வி கற்க வேண்டும், அவசியம் கற்க வேண்டும், உயர்கல்வி கற்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த கல்வி என்பது இஸ்லாமிய விழுமைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது இந்த உலகத்திலும் நம்மை வெற்றி படிகளுக்கு இட்டுச் செல்லும், மறு உலகத்திலும் நம்மை பாவமான அந்த கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சூழச்சோடைகளுக்கு இட்டுச் செல்லும் என்று கூறிக்கொண்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஈருலக கல்வியை கற்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட சிறந்த பெற்றோர்களாக நாளை அந்த பிள்ளைகள் பெறக்கூடிய கல்வியின் காரணத்தினால் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஆக்குவானாக. நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் அப்படிப்பட்ட கல்வியிலே சிறந்து விளங்கி மறுமையிலே நாம் யாரை நேசிக்கிறோமோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வீட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து உங்களை பிரார்த்திக்க தூண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாயிரமான ரப்பல் ஆலமீன்.